அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பத்திரிகையோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அரசு சார்ந்த பணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு நெருங்கி வரும்பொழுது தனக்கு ஒரு உள் பயம் இருக்கும். நமக்கு ரிட்டைர்மெண்ட் நெருங்கி வரப்போகுது, நம்மளோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கரெக்டாக கிடச்சிருமா, அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமா, நம்மளுடைய முதிர்வு கால பணம் கரெக்டாக சேர்ந்துருமா அப்படிங்கிற தன் பயம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? டியூட்டி பார்க்குறப்ப எவ்வளோ அதிகாரமாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பயம் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் நெருங்கி வரும் பொழுது ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் 1993 96 டிகிரி படித்தேன், பிகாம். சரிங்களா? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் நல்லா படிக்கிற ஒரு பையன் தான். அவன் தான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான். சரிங்களா? நாங்கள் பிலோ ஆவரேஜ். சரிங்களா? நாங்கள்லாம் சும்மா சாதாரண ஆள். நல்லா படிப்பான். அப்படி படிக்கும் பொழுது தேர்ட் இயர் பிகாம் எஸ்எல்இ முடிச்சாச்சு. ரிசல்ட் வருது, அவன் தான் நம்பர் 1 மார்க் இருக்கான். அப்புறம் எல்லோரும் நினைப்பாங்க, அந்த பட்டமளிப்பு விழா நடக்கும் பொழுது யார் அதிக மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தானே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு கொடுக்கலங்க. 3வது மார்க் வாங்கினவங்க கோல்டு மெடல் கொடுத்தாங்க. நல்லா கிட்டுங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க கொடுக்கல, செகண்ட் மார்க் வாங்கினவங்க கொடுக்கல, தேர்டு மார்க் வாங்கினவங்க கொடுத்தாங்க. தேர்ட் ரேங்க் எடுத்தவருக்கு காலேஜ்லேருந்து கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போனா இந்த இவர் என்ன பண்ணனா, நான் தான் எல்லாரோட கூடுன மார்க் வாங்கினேன், எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அவன் கிளைம் பண்ணுறான். எங்கள் காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்டில், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் பாடம் நடப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்படி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான டிபார்ட்மெண்ட்டில் சந்திக்கும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ்பாங்க, இந்த பிடி பீடும்பாங்கள்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டு போவாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா லைப்ரரி டிபார்ட்மெண்ட் ஒரு சில கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு லைப்ரரிக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சில பார்த்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பாடம் நடத்துவாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த கோல்டு மெடல் வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு முதல் 3 பேரை செலக்ட் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த பையனுக்கு நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா மார்க் எடுத்துருக்கான், அவனுக்கு கோல்டு மெடல் கொடுக்கலாமா அப்படின்னு அதர் டிபார்ட்மெண்ட்டை அவங்களோட பேர் பரிந்துரைக்கு போகும். அப்படி போகும்பொழுது அதர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ரீமார்க் இருந்தது அப்படின்னா கோல்டு மெடலுக்கு தகுதியானவங்க கிடையாது. அப்படி தான் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்எஸ் பீடும்பாங்க, பிடி பீடும்பாங்க, இந்த இடத்துல ஒரு வாட்சாட்டை தராறு பண்ணாங்களா அவனுக்கு மறுக்கப்படுது. இது 2வது உள்ள பையனுக்கு. முதல் பையனுக்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்து படிக்கும்போது ஏதோ ஒரு நாள் லைப்ரரி என்ன எதிர்த்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற காரணமாக அந்த இடத்துல தவறுதலாக நடந்துக்கிட்ட தன்மையினால ரிமார்க் பதியப்படுது. எப்போ பதியப்படுது? இவன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப பதியப்படுது. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையன் முதல் வருடம் படிக்கும்பொழுது லைப்ரரியில் தன்னை அறியாமல் நடந்துக்கிட்ட ஒரு பிரச்சனை காரணமாக அவனுக்கு தேர்ட் இயர் படித்து முடிஞ்சு ஆனுவல் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரிமார்க் கொடுக்குறாங்க லைப்ரரியிலேருந்து. அப்புறம் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பையனுக்கும் கிடைக்கல, செகண்ட் மார்க் எடுத்தவங்க கிடைக்கல, தேர்டு மார்க் எடுத்தவங்க தான் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் நடந்தது. சரிங்களா? இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் வாழ்க்கையிலேங்க. நம்ம நல்லா படிச்சிருப்போம், நல்லா வேலை பார்த்துருப்போம், நம்ம ரொம்ப வருஷம் சர்வீஸ் பார்த்துருப்போம். ஏதோ ஒரு இடத்துல டிஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதனுடைய தன்மை எப்போ பிரதிபலிக்கும் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் பாதிக்கும். அதுபோல் இது ஒரு ஜாதகர். சரிங்களா? அவருக்கு 60 வயசு முடிஞ்சு இப்போ 64 வயசு, 60 வயசு முடிஞ்சு 61 போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அவருக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கான காலம், பதவி மூப்பு வரக்கூடிய காலமாக இருக்குது. எனக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. எப்படி, நான் இந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்னோடய குடும்பத்துக்கு இந்த பணம் தேவைப்படும், அதனால் இதில் எதுவும் டிஃபால்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் வர்ற காமனான கேள்வி தான். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட தன்மைகள் வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஏன் சொன்னோம், எப்படி சொன்னோம் பார்ப்போமா? அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் பிறப்புகால லக்னம் இவருக்கு கும்பமாக இருக்குது. இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற சிம்மமாக இருக்குது. பூரம் 2 போகுது. லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் 12 அப்படிங்கிற விரையாதிபதியாகிற இடத்துலையும், இயங்குகின்ற நட்சத்திரம் அப்படிங்கிற 3, 10க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் நம்முடைய அட்சலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வீற்றிருப்பதும், கூடவே ராகு பகவான் இணைந்து வீற்றிருப்பதும். சரிங்களா? இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல வீற்றிருப்பதாலையும் நம்முடைய ஆசிரியர் உயர் திருப்பூர்மூர்த்தி என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி மூப்பு தன்மையினால் உள்ள மொத்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மொத்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்புறம் இந்த ஜாருக்கு என்ன சந்தோஷம், அவருடைய பணம் வந்தால் சந்தோஷம், அது கிடைக்கும் அப்படிங்கிறத
இந்த 11ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா 3 10க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 11ல் 10ங்கிற மன அழுத்தம் 11ங்கிற ரிட்டைர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு இருக்குது. ஏன் 5 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கனால மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. எதை நினச்சி? தன்னுடைய குடும்பத்தை நினச்சி, தன்னுடைய வருமானத்தை நினச்சி அதிகமாக இருக்குது. தன்னுடைய சொத்துக்கள் நினச்சோம். சரிங்களா? அதாவது குருவோட 7ஆம் பார்வை 2 பிடிக்குது, 9ஆம் பார்வை 4 பிடிக்குது, 5ஆம் பார்வை 12 பிடிக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறனால இது வந்து ஜாதகர் அப்படிங்கிற சூரியனே பிடிக்குது. அப்படின்னா தனக்குத்தானே மன பயம் ஆள் மனம் பயம் இருக்குது அப்படின்னு தான் உணர முடியுது. ஏன் அந்த தன்மை பயப்படுறாரு அப்படின்னா 7 அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 6க்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 6ல் இருக்காரு. ஒரு சில இடங்களில் நண்பர்கள் போல் செயல்படுகின்ற நம்ம நண்பர்களே, துறை சார்ந்த நண்பர்களே, தனக்கு மறைமுகமாகவும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுருவாங்க சைலண்டாக. அதனால் பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? அட்சய லக்னத்துக்கு 6ல் சனி 7ஆம் அதிபதி. அப்போனா நம்மளுக்கு உடன் பணிபுரிந்த ஒரு தாழ்நிலையில் இருக்கிற ஒரு நண்பர்கள் மூலமாக நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு யார் பயப்படுறா? ஜாதகர் பயப்படுறாரு. ஆனால் அந்த தன்மை இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். இவர் வந்து 12 தான் பார்க்குறாரு, 11 பார்க்கல. அப்படி 6ங்கிற பிரச்சனைகள் 12 தான் பார்க்குது 7ஆம் பார்வையா. இந்த 11ங்கிற நம்மளுடைய பதவி ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சார்ந்த இடத்த பார்க்கல. அதனால உடன் பணிபுரிகின்ற நண்பர்கள் போல செயல்படுகின்ற தனக்கு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள் பிரச்சனை இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு நம்ம உணர முடியும். சரிங்களா? அப்படின்னா நம்ம வந்து நடந்து கொண்டிருக்கின்ற செயல்கள் அனைத்துமே நல்ல காலமாக போகிறதுனாலையும், பூரம் 2ங்கிறது வந்து டீனன் கரெக்டாக சப்போர்ட்டிங் தன்மையில் போகிறதுனாலையும் இவங்களுக்கு இதில் வந்து டிஃபால்ட்டு கிடையாது. அப்படின்னால கவலைப்படாதீங்க அப்படிங்கிறோம். சரி, அப்படின்னா இந்த பணம் வந்துடுது, இந்த பணத்தை அவர் கரெக்டாக செலவழிச்சிருவானா? இல்லை, இவர் கைக்கு வந்து செலவழிக்க முடியாது, ஃபுல்லாக விரயம் ஆகிடும். ஏன் அப்படின்னோம்னா லக்னாதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா நம்மளுடைய சூரியன் 12 அப்படிங்கிற விரயத்தில் இருக்கிறாரு. 2 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன். சரிங்களா? 11க்கு 2ல், ஏஎல்பிக்கு 12ல். அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கும். 11ஆம் அதிபதியும் புதன் தான். இந்த ஏஎல்பிக்கு 12ல் இருக்கிறாரு. அப்புறம் பணம் வரும், அதை பிறகு செலவழிச்சிருவார், ஃபுல்லாக செலவழிச்சிருவார். எதற்காக? கடன், நோய் சார்ந்த வம்புலங்கள் சார்ந்த பிரச்சனைக்கு செலவழிச்சிருவார். இங்கேருந்து 6 பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கனாலையும் 8ஆம் அதிபதி குரு 2 தொடர்புனாலையும் குடும்பம் சார்ந்த மன இருக்குங்கள் இருக்கனால இவர்கிட்ட வருகின்ற ரிட்டைர்மெண்ட் பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு பயன்படாது. சரிங்களா? குடும்பத்திற்காக செலவழிக்கணும் பதில் ஏதோ ஒரு விரயமாக போயிடும் அப்படின்னு வர முடியுது. நிறைய பேர் இப்படித்தாங்க, பணம் வரும், அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதுபோல் இருந்தாலும் இவருக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறாரு. கிடைக்கும், கிடைப்பதில் எந்த ஒரு கலங்களும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்புறம் இது எப்போ கிடைக்கும் அப்போ நம்ம பார்த்தோம்னா கோச்சாரத்தில் இப்போ இயங்குற நட்சத்திரம் அது யாருன்னா சுக்கிரன் தலைவர் இங்கே இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாங்க? இந்த ஏஎல்பிக்கு 5ல் இருக்கிறாங்க. இங்கே இருந்து இங்கே 7ஆம் பார்வை 11 தான் பார்ப்பார். இப்போயே கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு, ப்ராசஸிங் நடந்துடும். புதன் எங்கே இருக்கிறாங்க? நேற்று வரைக்கும் இங்கே இருந்தார், கேட்டையில் போய்ட்டு இருந்தார், கேட்டை 4ல் போனார். சரிங்களா? அவரும் இப்போ நகர்ந்து இங்கே வந்துடுவாங்க. சரிங்களா? மூலம் 1க்கு வரப்போ உடைய இயக்கங்கள் கரெக்டாக அங்கே போகிறாங்க. இப்போ நடந்து கொண்டிருக்கிற காலமே சரியான காலமாக தான் இருக்கின்றது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காலமாகனா இதே 2 கிரகங்களும் சுக்கிரனும் புதனும் இங்கே கோச்சாரத்தில் இந்த ஆனி மாதம் வருவாங்க. அப்படி வரும்பொழுதும் இவங்களுக்கான காலங்கள் வந்து வசந்த காலமாக கருதப்படுகின்றது. அப்படின்னால ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சார்ந்த எந்த ஒரு தடைகளும் இல்லை அப்படின்னு நம்ம அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறையில் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு போடமூர்த்தி ஐயாவுக்கும் மக்கள் மனதில் எழுகின்ற கேள்விகளுக்கு கொஞ்சம் கூட ஐயப்பாட வராத அளவுக்கு ஏதாவது செய்யுங்க, இப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அற்புத ஜோட முறையாக நாங்கள் கருதுவது எங்களது அட்சலக்கண பദ്ധதி அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு வந்து நம்ம பறைசாற்றுகிறோம். அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.